ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் இன்றைக்கி லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லன்ச் மெனு பாக்ஸில் பாருங்கள், நான் சத்தான ஒரு கீரை செஞ்சுட்டு அதுக்கு ஆப்டான முட்டையும் வறுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது ரெண்டு தான் நம்மளோட லன்ச் மெனுவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 7-8 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வெங்காயம் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எல்லாமே வேக வச்சு கடையாக தான் போகிறோம், அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 2 தக்காளி, தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இப்போது பெருங்காயம் கட்டி சின்னதாக துண்டாக உடச்சி அதிலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கட்டு கீரையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீரையை நீங்கள் கழுவி சேர்க்கும்போது தண்டோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்டை கீழே போட்டுறாதீங்க, கொஞ்சம் எலசாக இருக்கிற தண்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 1/2 டம்ளரு நான் தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டுட்டு ஸோ ஒரு 3 விசில் நான் விட்டு இந்த கீரையை வேக வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஸோ இப்போ திறந்து பார்த்துட்டோன்னா பாருங்கள், கீரை இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கீரையை நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த தண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. பார்த்திங்களா, எங்கேயுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். கடையத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு கல்லுப்பு போட்டிங்கன்னா நம்ம கடையும் போது சீக்கிரமாக இந்த கீரை கடைஞ்சிரும். அதனால் நம்ம கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த கீரையை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா பொரியட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூனு சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். சீரகமும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ பொரியிற ஸ்டேஜில் ஒரு 4-5 பல்லு பூண்டு நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த இடித்த பூண்டையும் அதிலையே சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கழுவி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நான் ஏன் தாளிப்புக்கு வெங்காயம் போடுறேன்னா, நான் பருப்பு போடாமல் தான் இந்த கீரையை நம்ம செய்கிறோம். ஸோ புளி போட்டு இந்த கீரையை கடையும் போது இந்த தாளிப்புக்கு வெங்காயம் இந்த மாதிரி கொடுத்து தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது இந்த மசிச்சு வச்ச கீரை எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீரையை நல்லா மசிச்சு வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாமே கடைஞ்ச கீரை எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு கீரை. எவ்வளோ சிம்பிளாக ஒரு கீரை செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா. ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், அந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் புளி கரைச்சி அதிலே ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த புளி போட்டு கடையிறதுனால தான் நான் வெங்காயம் தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இந்த கீரையை நம்ம கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது புளி போட்டு கடையும் போது கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கீரை. ஸோ ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சத்தான ஒரு கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா முட்டை. இதுக்கு கருவாடும், நம்ம நெத்திலி கருவாடு, வாழை கருவாடுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுனால நான் முட்டை வறுத்து கொடுத்து அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை வறுக்கிறதுக்கு ஒரு 3 முட்டையை நான் வேக வச்சு தோல் உரித்து அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 முட்டையும் எல்லாமே 2-2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். சிம்பிளான ஒரு மசாலா தான் இது. வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களோட உப்பு எப்படின்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே தடவையாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா
வறுக்க முடியாது, பிரிஞ்சு வந்துடும் மசாலா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மசாலா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த முட்டையில் எல்லாத்துலேயும் தடவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா முட்டையிலையும் நம்ம தடவி எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், தடவிட்டு வறுக்க போகிறோம். பாருங்கள், தடவி எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டேன் இதை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பேன் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு, நீங்கள் பேன் இருந்தாலும் பேன்லேயும் வறுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கல் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு முட்டையாக இதில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். எல்லா முட்டையும் இதிலையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே தடவையாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நம்ம திருப்பி விட்டு நல்லா சூப்பராக வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா முன்னாடி வெந்துடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா வெந்து நுர வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே திருப்பிக்கலாம். பார்த்திங்களா, மசாலாலாம் உதிராமல் அப்படியே அந்த இதுலேயே இருக்குது. நம்ம தண்ணியாக மசாலா கலக்காமல், தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் முட்டையிலேருந்து. ஸோ அதனால் பார்த்து இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவை. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிப்பியும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கீரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க கூட. ஸோ இதுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கருவாடு வறுத்து இல்லைன்னா மீன் வறுத்து கூட நம்ம சாப்பிட்லாம். பட் ஸ்கூலுக்குன்னு கொடுத்து அனுப்பும்போது நம்ம அதை கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால் நான் முட்டை வறுத்து கொடுத்து அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போது முட்டையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு, ஒவ்வொன்றா எடுத்துட்டோம். ஸோ இப்போது இந்த கீரையை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு கீரையும் அதுக்கு ஆப்டான முட்டையும் நம்ம வறுத்துட்டோம். ஸோ சத்தான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லன்ச் பாக்ஸுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் மெனு இவ்வளோ தான். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து செஞ்சு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.